Hi students, 10th standard தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் நீங்கள் பார்க்க போகிற சம் வந்து யூனிட் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 157ல் 12th சம். உங்களுக்கு எக்ஸசைஸில் இல்லாமல் எக்ஸசைஸில் முடிஞ்சு கடைசியில் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அது ஓரியன்டாக கேட்பாங்க ஓசி சம்ஸ்லாம். ஸோ அதில் வந்து ஒரு யூனிட் எக்ஸசைஸில் 12th சம் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 157 எடுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 12th சம். ஓகேவா? அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பார்க், இது ஒரு பார்க்கு. அந்த பார்க் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குன்றாங்க. இதனுடைய பெரிமீட்டர் வந்து 320 மீட்டர், ஏரியா வந்து 4800 மீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நீங்கள் லென்த் என்ன பிரெத்னு ஏறாங்க, இதோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? நமக்கு பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்ன படிச்சுக்கோமா? ஷார்ட்டாக இருக்குது, பெரிமீட்டருக்கு பி போட்டிருக்கேன். சொல்லுங்கள். 2L 2 × L + B படிச்சிருப்பீங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ் மட்டும் வரும், யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அப்புறம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், லென்த் × பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? பெரிமீட்டர் என்ன நமக்கு? 2 × L + B. என்ன ஆன்சர்? 320 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது? லென்த் × பிரெத் என்னது? 4800 மீட்டர்ஸில் கொடுத்தாங்க. இது பெரிமீட்டர், இது ஏரியா. ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பெரிமீட்டரையும் ஏரியாவும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதில் என்ன அப்படி எப்படி லென்த்து பிரெத்து கணக்கில் வந்து ஐடியா யோசிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 × L + B சொல்லிட்டாங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். 2 × L + B எடுத்தாச்சு. 320 சொல்லிட்டாங்க. இப்போது அப்படியே L + B இங்கே வச்சுக்காங்க. இந்த 320 / 2 வருமா? 2ன்றது ரெண்டுக்குமே மல்டிப்ளை காமன் எடுத்து வச்சுக்காங்க. ஸோ அது புக் வந்தால் டிவைட் ஆகிடும். நான் 160 ஒரு ஆன்சர். ஸோ லென்த்து பிரெத் ஆட் பண்ணால் 160. சின்ன குழு நமக்கு கிடச்சிச்சு. லென்த் என்ன பிரெத்னு கேட்டிருக்காங்க. அந்த லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணால் 160 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல் அப்படியே வச்சுக்கோங்க. 160 - B ஆகிடுமா? + B வந்து -B ஆகிடும். இப்போ லென்த்து வந்து 160 - B அசியூம் பண்ணிருக்கேன். ஓகேவா? அசியூம் பண்ணால் சரி வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்திருக்கு. இப்போது இந்த லென்த்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, 160 - பிரெத்துன்னு. இப்போ நார்மலாக தெரியும், நமக்கு தெரியும். லென்த்தில் வந்து எங்கே இருக்குது லென்த்து? லென்த் × பிரெத் இங்கே இருக்கா? லென்த் × பிரெத் நமக்கு ஏரியா தெரியும். ஏரியா என்னது? பிரெத். அதோட என்னது? 4800 படிச்சிருக்கோம். ஸோ லென்த்துக்கு இடத்துல 160 - B போடலாமா? 160 - B மல்டிப்ளை B = 4800. பாருங்கள், பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? 2 × L + B 320 மீட்டர் பார்த்துங்க. அதை வச்சு அதிலேருந்து நம்ம 2 பக்கம் வந்து டிவைட் பண்ணால் 160 வந்துச்சு. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணால் 160 தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நம்ம லென்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிரெத்து போனால் 160 - B எடுத்தேன். ஸோ இந்த எல்லை கண்டுபிடிச்ச இல்லையா, இதை கண்டுபிடிச்சி எல்லை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்? ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். லென்த் × பிரெத் நமக்கு தெரியும். ஸோ லென்த்னா 160 - B நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டு மல்டிப்ளை B = 4800. நமக்கு ஏன்னா ஏரியா என்னது? 4800 கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், B வந்துட்டு பண்ணுங்க. 160 × B என்னது? 160B - B × B B² = 4800. இங்கே 0 வைக்கிறீங்க. மொத்தத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. -B ஆகும், +B ஆகிடும். -160B ஆகிடும். ஆல்ரெடி இங்கே 4800 இருக்குது. புரியுதாப்பா? -B இந்த பக்கம் தான் +B ஆகிடுச்சு. +160B என்னது? -160B ஆகிடுச்சு. ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் 4800 இங்கே தான் இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சா நமக்கு என்ன ஃபார்முலாம்பா? கண்டுபிடிங்க. ரூட்ஸ் கண்டுபிடிங்க. இப்போது என்ன பண்ணுறோம்? படிச்சிருப்பீங்க. -B ± √B² - 4AC / 2A படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கும். -Bன்றாங்க. Bனாது இங்கே 160. நமக்கு இதில் என்ன? A = 1, B = -160,
C is equal to 4800. ஓகேவா? அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே பண்ணலாம். மைனஸ் பின்னு இருக்கா? ஓகே, மைனஸ் பின்னு மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 160. மைனஸ் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன். பியோடய மைனஸ் 160 அதை போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பின்னது 160 மைனஸ் 160 தெரியும். மைனஸ் 160 ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ வந்து 1 சி வந்து 4800 டிவைட் பை 2 இன்ட்டு ஏ என்னது 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 160 ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 160 ஸ்கொயர் பண்ண வரும் சொல்லுங்கள். 160 இன்ட்டு 160 பண்ணி பாருங்கள். 160 இன்ட்டு 160 ரெண்டு 0 படிக்குங்க. 0 0 0 6 36 6 9 0 6 1 2 5 6 0 0 minus 4 into 1 4 4 into 4000 என்ன வரும்? 19600 வரும். 8 4s are 32 sorry 8 4s are 32 sorry 8 4s are 32 2 இருக்கும் 4 was 16 16 plus 3 19 so 1 divided by 2 ஓகேவா? 160 plus or minus root of இதில் மைனஸ் பண்ணுங்க. 192 பண்ணால் 0 0 4 59 போச்சுன்னா 6 இது 0 வரும். ஸோ 6400 வரும் டிவைடட் பை 2. ஓகே, என்ன வந்துச்சு? 160 plus or minus root of 6400 divided by 2 வந்துச்சியா? 160 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 64 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 80 வரும்னா ஸ்கொயர் 80 ஸ்கொயர் பண்ணால் சாரி 80 தான் சார் 80 தான் 80 ஸ்கொயர் பண்ணால் 6400 வரும் டிவைடட் பை 2. இப்போ ஸ்கொயர் ரூட்டும் இது கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 160 ப்ளஸ் ஆர் மைனஸ் 80 டிவைட் பை 2 பாருங்கள். ரெண்டு டேர்ம் இருக்கலாம். 160 ப்ளஸ் 80 டிவைட் பை 2 ஒன்று இருக்குது. ஆர் 160 மைனஸ் 80 டிவைட் பை 2 அண்டு சாரி அண்டு வரும் இங்கே அண்டு. ஓகேவா? 160 ப்ளஸ் 80 என்னமோ வரும்? 240 டிவைட் பை 2 அண்ட் 160 மைனஸ் 80 என்ன வரும்? 80 divided by 2. 2 table 120 இது 40. So 120 and 40. ஆன்சர் என்னது? இதுதான். நார்மலாக நமக்கு லென்த்து தான் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெக்டாங்குலரில் வந்து எடுத்திங்கன்னா அந்த ரெக்டாங்குலருடைய லென்த் என்னது? 120. பிரெத் என்னது? 40. கண்டுபிடிச்சாச்சு. the length of the rectangle park என்னது? 120. breadth என்னதுமா? breadth of rectangle என்னது? rectangle park 40. கண்டுபிடிச்சிட்டோமா? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். பெர்மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா தெரியும். 2 into L plus B is equal to 320 தெரியும், கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா லென்த் இன்டு பிரெத்து 4800. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு நம்ம லென்த் என்ன பிரெத் கண்டுபிடிக்க போகிறோம். 2 into L plus B 320ட்டாங்க. ஸோ 2 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆச்சுன்னா 160, லென்த்து பிரெத் வந்து 160 விட்டாங்க. ஸோ லென்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிரெத்தை வந்து கொண்டு வந்துட்டேன், மைனஸ் பி கொண்டு வந்துட்டேன். இந்த கண்டுபிடிச்ச லென்த்தை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்? ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். எல்லுக்கு இடத்துல 160 மைனஸ் பி போட்டு ஆல்ரெடி மல்டிப்ளை பி இங்கே இருக்குது 4800. பிஏ மல்டிப்ளை பண்ணால் 160b மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4800 இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுலாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு இருக்கேன். 0 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 160b ப்ளஸ் ஆல்ரெடி 4800 தான் இருக்குது, போட்டாச்சு. இதுக்கு நமக்கு தெரியும் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க நீங்கள். 4800 வந்து
பிரித்து அவங்க என்ன வரணும் 160 வரணும். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே என்ன கேட்டிருப்பீங்க, அது கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. -b + or - √b² - 4ac / 2a. அதில் a என்ன 1ன்ட்டாங்க, இதான் a, இது b, இது c. ஸோ a என்னது 1, b - 160, c வந்து 4800. அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் உங்களுக்கு. கரெக்டாக வடசில் வந்து இது ஆன்சர் வரும் உங்களுக்கு. 160 + or - 80/2 வரும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் எடுத்துருக்கோன்னு மைனஸ் எடுத்துருக்கோம். 120 14 வரும். நார்மலாக நமக்கு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் லென்த் வந்து 120, பிரெத் வந்து 40 சொல்லிட்டோம். ஃபைனலாக ரெக்டாங்கிள் பார்க்கக்கூடிய லென்த் வந்து 120 கண்டுபிடிச்சாச்சு மீட்டர், பிரெத் வந்து 40 மீட்டர். Thank you.